கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் இசி கோவிந்தராசன் முன்னிலையில் திமுகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இசி கோவிந்தராசன் போட்டியிடுகிறார். இவர் நாயக்கனூர், மோடிக்குப்பம், நக்கல்பட்டி, சொந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது ஜெகதேவி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அப்போது 50 ஆண்டு காலம் திமுக உறுப்பினராக இருந்த நெடுஞ்செழியன் தலைமையில் பர்கூர் ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் நவீன்குமார், கிளை செயலாளர் கணபதி, மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளரும் முன்னாள் தலைவருமான ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் வேட்பாளர் இசி கோவிந்தராசன் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களை வேட்பாளர் இசி கோவிந்தராசன் வரவேற்று அதிமுக துண்டு அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். நீண்ட 40 ஆண்டு காலம் கட்சியில் இருந்து விலகி இன்னைக்கு அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அண்ணன் நெடுஞ்செழியன் அண்ணா அவர்கள். அவருடைய தலைமையில் 50 இளைஞர்கள் இன்றைக்கு கட்சியில் சேர்ந்திருக்காங்க. இந்த ஜெகதேவி ஊராட்சியில், ஜெகதேவி கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அனைத்து இந்திய அதிமுகவின் கோட்டையாக மாறும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி எல்லா கிராமத்திலுமே போற இடத்துலமெல்லாம் 50 பேர், 100 பேர், 10 பேர், 20 பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க டெய்லி. இது ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி என்று கூறுகிறேன். மக்கள் விரோத ஆட்சி எழுக்கணும்ன்றதுனால அவங்கள செஞ்சிருக்காங்க. இது அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கும் எடப்பாடி அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் செய்ய நன்றி என்று 50 ஆண்டு காலமா திமுகவில் இருந்தேன். திமுக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தேன். திமுகவை கடுமையாக உழைத்தோம். கடந்த இந்த தொகுதி பருவத் தொகுதி அதிமுக கோட்டையாக இருந்தது. இந்த தொகுதி மீண்டும் நாங்கள் கடுமையாக உழைத்து திமுகவின் கோட்டையை காப்பாற்றினோம். திமுக கோட்டையிலிருந்து திமுகவில் இருந்து நாங்கள் ஏறக்குறைய 100 பேர் விலகி ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர், வர்த்தக அணி துணை அமைப்பாளர், இப்படி பல பேர் பல பொறுப்புகளில் இருந்து விலகி இன்று அதிமுகவில் திரு கோவிந்தராஜ் தலைமையில் நாங்கள் இணைகிறோம். அவை எந்த நன்றி மீண்டும் இந்த மருவ தொகுதியை அதிமுக கோட்டையாக மாற்றுவோம் என்றும், இந்த ஜெகதேவி ஊராட்சியில் அதிமுக ஓட்டு அதிகமாக பெற்றுத் தருவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம்.